ஏழைகளின் வஞ்சிரமா இது? ஆமா, வஞ்சிரத்துக்கு டேஸ்ட் கம்பேர் பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் மட்டும் தான். பட் இது வந்து குழம்பு வைக்கலாம், வறுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏழைகள் வஞ்சிரம் சொன்னா இது நம்ம பட்ஜெட்ல வாங்கலாம். பட் அதை வாங்க முடியாது. வஞ்சிரம் வந்து 1000 ரூபாய், 900 ரூபாய், 800 ரூபாய், 1200 வரைக்கும் 1500 வரைக்கும் போயிட்டு இருக்கு. வஞ்சிரம் சொன்னாலே பணக்கார மீன் தான். இது என்ன மிஞ்சி போனா ஒரு கூறு 350, 400 இந்த மாதிரி ஒரு 8 மீன் 10 மீன் வச்சா 500 ரூபாய். சுண்ணாம்பு போல ரொம்ப இதா இருக்கு. இது ரொம்ப இல்ல, இந்த மீன் அப்படிதான் ரொம்ப வயிறுல சாப்பிட்டா இருக்கு இங்கெல்லாம். அதனால அந்த வயிறு வந்து குரல் வந்துடும். இது கரோடுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இது வாழை கரோடுனாலே ரொம்ப ஸ்பெஷல். நம்ம ஊர்ல வந்து இந்த சுண்ணாம்பு எடுத்துருவாங்க. இது ஃபாரின் எக்ஸ்போர்ட். இது மீன் இந்த சுண்ணாம்புகளே எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த வாழையை நாம தான் வந்து இங்க சுண்ணாம்புல எடுத்துறோம். இந்த சுண்ணாம்புகளை தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுல என்ன அப்படி? இதுல மாவு சத்து இருக்கும். ஃபுல்லா இந்த சுண்ணாம்புல மாவு தான். நிறைய இங்க நம்ம போட்டு ஓனர்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்காமலே சாப்பிடுவாங்க. ஆனா இங்க நிறைய பேர் தெரியாம எடுத்துறாங்க. இங்க ஆமா மார்க்கெட் இங்க இது வாங்கிட்டு போறவங்க வியாபாரம் வெளியில இருந்து வர்றவங்க எல்லாருமே இது சுண்ணாம்பு சுரண்டிட்டு தான் செய்யறாங்க. இது அவங்களுக்கு தெரியாது. சுண்ணாம்பு தான் சத்து. சுண்ணாம்புல ஒரு போட்ல 500 கூட வரும். 500 கூட ஒரே எடுத்துருவாங்க. ஒரு கூட தான் கடை பேசுவாங்க. கூடையா இந்த கூடைக்கு இந்த ரேட் பேசுறாங்கன்னா அத்தனையும் அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து எல்லாமே எக்ஸ்போர்ட். எல்லாமே கம்மி எவ்வளவு பிரஷா இருப்பாங்க. காணாங்கத்த மீன் இதெல்லாம் வந்து இன்னும் அந்த குடலே போல அப்படியே இங்க பாருங்க கம்பி மாதிரி இருக்குது பாத்தீங்களா? இதெல்லாம் வள மீன். ஒரு சின்ன பீஸ் கூட நீங்க எப்படிதான் குடல் வெளியே வராது. அப்படியே பாருங்க கல்லு மாதிரி நிக்குது பாரு. இவ்வளவு நீட்டு மீன்லாம் வந்து நம்ம இப்படி நிக்க வச்சு நிக்காது, டவுன் ஆயிடும். அந்த மாதிரி எந்த மீன் அப்படிதான் இந்த மாதிரி காணாங்கத்த பாத்தீங்களா? எல்லாம் பிரஸ் மீன் அப்படியே அங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? இது வந்து அப்படியே இப்பதான் வந்திருக்க மீன். இது லைவான மீன். இது இந்த வளவளப்பு போட பாருங்க. இதுதான் இந்த இடத்துல மட்டும் இல்ல, எல்லா மார்க்கெட்லயுமே இதான் ஒரிஜினல் கொடுவா. அப்படியே ஒழிக்குது பாருங்க. திறக்கவும் முடியாது. திறக்க முடியல. என்னடா பாத்தீங்களா எவ்வளவு பிரஷா இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு தான் அது கூட இன்னைக்கு தான் நிறைய இருக்கு. அது என்ன ஏழைகளின் வஞ்சிரமா இது? ஆமா, வஞ்சிரத்துக்கு டேஸ்ட் கம்பேர் பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் மட்டும் தான். பட் இது வந்து குழம்பு வைக்கலாம், வறுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏழைகள் வஞ்சிரம் சொன்னா இது நம்ம பட்ஜெட்ல வாங்கலாம். பட் அதை வாங்க முடியாது. வஞ்சிரம் வந்து 1000 ரூபாய், 900 ரூபாய், 800 ரூபாய், 1200 வரைக்கும் 1500 வரைக்கும் போயிட்டு இருக்கு. வஞ்சிரம் சொன்னாலே பணக்கார மீன் தான். இது என்ன மிஞ்சி போனா ஒரு கூறு 350, 400 இந்த மாதிரி ஒரு 8 மீன் 10 மீன் வச்சா 500 ரூபாய். சுண்ணாம்பு போல ரொம்ப இதா இருக்கு. இது ரொம்ப இல்ல, இந்த மீன் அப்படிதான் ரொம்ப வயிறுல சாப்பிட்டா இருக்கு இங்கெல்லாம். அதனால அந்த வயிறு வந்து குரல் வந்துடும். இது கரோடுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இது வாழை கரோடுனாலே ரொம்ப ஸ்பெஷல். நம்ம ஊர்ல வந்து இந்த சுண்ணாம்பு எடுத்துருவாங்க. இது ஃபாரின் எக்ஸ்போர்ட். இது மீன் இந்த சுண்ணாம்புகளே எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த வாழையை நாம தான் வந்து இங்க சுண்ணாம்புல எடுத்துறோம். இந்த சுண்ணாம்புகளை தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுல என்ன அப்படி? இதுல மாவு சத்து இருக்கும். ஃபுல்லா இந்த சுண்ணாம்புல மாவு தான். நிறைய இங்க நம்ம போட்டு ஓனர்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்காமலே சாப்பிடுவாங்க. ஆனா இங்க நிறைய பேர் தெரியாம எடுத்துறாங்க. இங்க ஆமா மார்க்கெட் இங்க இது வாங்கிட்டு போறவங்க வியாபாரம் வெளியில இருந்து வர்றவங்க எல்லாருமே இது சுண்ணாம்பு சுரண்டிட்டு தான் செய்யறாங்க. இது அவங்களுக்கு தெரியாது. சுண்ணாம்பு தான் சத்து. சுண்ணாம்புல ஒரு போட்ல 500 கூட வரும். 500 கூட ஒரே எடுத்துருவாங்க. ஒரு கூட தான் கடை பேசுவாங்க. கூடையா இந்த கூடைக்கு இந்த ரேட் பேசுறாங்கன்னா அத்தனையும் அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து எல்லாமே எக்ஸ்போர்ட். எல்லாமே கம்மி எவ்வளவு பிரஷா இருப்பாங்க. காணாங்கத்த மீன் இதெல்லாம் வந்து இன்னும் அந்த குடலே போல அப்படியே இங்க பாருங்க கம்பி மாதிரி இருக்குது பாத்தீங்களா? இதெல்லாம் வள மீன். ஒரு சின்ன பீஸ் கூட நீங்க எப்படிதான் குடல் வெளியே வராது. அப்படியே பாருங்க கல்லு மாதிரி நிக்குது பாரு. இவ்வளவு நீட்டு மீன்லாம் வந்து நம்ம இப்படி நிக்க வச்சு நிக்காது, டவுன் ஆயிடும். அந்த மாதிரி எந்த மீன் அப்படிதான் இந்த மாதிரி காணாங்கத்த பாத்தீங்களா? எல்லாம் பிரஸ் மீன் அப்படியே அங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? இது வந்து அப்படியே இப்பதான் வந்திருக்க மீன். இது லைவான மீன். இது இந்த வளவளப்பு போட பாருங்க. இதுதான் இந்த இடத்துல மட்டும் இல்ல, எல்லா மார்க்கெட்லயுமே இதான் ஒரிஜினல் கொடுவா. அப்படியே ஒழிக்குது பாருங்க. திறக்கவும் முடியாது. திறக்க முடியல. என்னடா பாத்தீங்களா எவ்வளவு பிரஷா இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு தான் அது கூட இன்னைக்கு தான் நிறைய இருக்கு.